இன்றைக்கி நம்ம கைனியில் என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா, மருந்தடிக்கிற வேலை தான். அது எதுக்கு மருந்தடிக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, உளுத்தங்கொல்லிக்கு தான் மருந்து வச்சுட்டு இருக்கோம். இதுக்கு என்னென்ன மருந்து வாங்கிட்டு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து 3 விதமான மருந்து வாங்கிட்டு வந்தோம். அந்த பில்லை தான் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வேணும்னாலும் இந்த பில்லில் இருக்க நேமை கேட்டு மருந்து வாங்கிக்கிங்க. நம்ம இந்த மருந்து வந்து தனியாக கலந்துக்கணும். அதாவது இதுவும் இன்னொரு மருந்தும் தனியாக கலக்கணும். அப்புறம் இன்னொரு மருந்து இது மட்டும் வந்து தனியாக கலந்துக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து தனியாக தான் கலக்க சொல்லி கொடுத்தாங்க. நம்ம இன்னொரு மருந்து சொன்னோம்ல, அதுவும் இந்த பவுட்ரு மருந்து வந்து இன்னொரு வாளியில் தனியாக கலந்துக்கணும். ஆனால் மருந்தடிக்கும் மட்டும் ரெண்டுத்தையும் ஒன்றா ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கருப்பு மருந்து வந்து தனியாக ஊற்றிக்கணும். அது வந்து எண்ணெய் மாரியே இருக்கும். இன்னொரு பவுட்ரு மருந்து அந்த புழு மருந்து இன்னொன்று தனியாக கலந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி ஊற்றி மருந்தடிக்க வேண்டியது தான். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம உளுத்தங்கொல்லிக்கு தான் மருந்து வச்சுட்டு இருக்கோம். இதே போல் நல்லா ஒப்பா மருந்து வந்து காட்டணும். அப்போ தான் வந்து அசும்பு அந்த புழு எல்லாம் சாவும். இது அசும்பு எப்படி இருக்குன்ட்டு நான் கடைசியாக உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு தான் இப்போ மருந்து வச்சுட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எந்தளவுக்கு ஒப்பாக சீராக காட்டுறோன்ட்டு. இதே போல் தான் ரெண்டாவது டேங்க்கும் அப்படியே நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு தான் எப்பயுமே மருந்து ஊற்றணும். அப்போ தான் வந்து மிஷினில் வந்து மருந்து போயிட்டு அடைச்சிக்காமல் ஒரே இடத்துல மருந்து பரவாமல் எல்லா இடத்துலையும் ஒப்பாப்படும். பாதி டேங்க்கு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா ஒரு மருந்து ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு மருந்து நம்ம கலக்கணும்ல தனியாக ஒரே ஒரு மருந்து அதை ஒரு டப்பா ஊற்றிட்டு அப்புறமேட்டுக்கா நம்ம மருந்து அடிக்க வேண்டியது தான். அதுக்கப்புறமேட்டுக்கா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மருந்து வந்து மூடியிலேருந்து போயிடுற மாரி தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா மூடியை போட்டு நம்ம ஃபுல்லாக கைனி ஃபுல்லாகவே மருந்து அடிக்க வேண்டியது தான். இதே போல் எல்லா டேங்க்கும் மருந்து அடிச்சுக்கணும். வரப்போ சுற்றி வந்து நல்லா இன்னொரு சுற்றி ஒப்பாக காட்டிக்கணும். இதேமாரியே நம்ம கைனி ஃபுல்லாகவே ஒப்பா அடித்து முடிச்சதும் பார்த்திங்கன்னா நம்ம வரப்பு சுற்றி இன்னொரு டைம் ஏன்னா ஒப்பா காட்டிக்கணும். அப்போ தான் அசும்பில் வந்து உள்ளாரே இருந்து செத்துரும். நான் அசும்பு காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன்ல, அந்த அசும்பை காட்டுறேன் பாருங்கள். இதுதான் அசும்பு. பேனு மாரியே இருக்கும் பார்க்கறதுக்கு. செடியில் வந்து அடியில் தான் இருக்கும். இலைக்கடியில் இல்லாட்டி அந்த குச்சி மாரியே இருக்கும்ல உளுத்தஞ்செடி அதில் தான் இருக்கும். யாருக்கெல்லாம் விவசாயம் பிடிக்குமோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இதே போல் அடுத்த ஒரு விவசாய வீடியோவில் பார்க்கலாம். பாய். இதான் பார்த்தீங்கன்னா அசும்பு.